10th standard math chapter 3 algebra exercise 3.6 1 to 2. First one simplify பாருங்க. First question, simplify x into x plus 1 into divided by x minus 2 plus x into 1 minus x divided by x minus 2. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வந்து ரெண்டுக்குமே வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த டினாமினேட்டர் எழுதிடுங்க எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இப்போ பாருங்கள் இது இப்படியே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ப்ளஸ் எக்ஸ் x into minus x minus x square. ஓகே, equal to இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நமக்கு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 1x அப்படின்னா என்னது 2x டிவைடட் பை நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 2. 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இந்த எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். x plus 2 divided by x plus 2 divided by x plus 3 plus x minus 1 by x minus 2. இப்போ பாருங்கள் இங்கே வந்து எல்சிஎம் வந்து எப்படி எல்சிஎம் எடுக்கணும். இப்போ வந்து ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து எல்சிஎம் வந்து இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு x minus 2, x plus 3 into x minus 2 தான் நம்மளோட எல்சியம். இப்போ பாருங்கள் இந்த எல்சியத்தால் ரெண்டு சைடு இன்டு பண்ணணும். இப்போ இங்கே x plus 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் x plus x minus 2 இன்ட்டு ஒரு x plus 2 ப்ளஸ் அதே மாதிரி இந்த எல்சியத்தால் இங்கே டிவைட் பண்ணாமல் இங்கே x minus 2 இருக்குது. அப்போ நமக்கு ஒரு s plus 3 வரும். x plus 3 இன்ட்டு x minus 1. ஓகே, அதாவது இங்கே நமக்கு டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. இப்போ பாருங்கள் இங்கே எஸ் ப்ளஸ் 3 இந்த எல்சியத்தால் நம்ம டிவைட் பண்ணோன்னா டிவைட் பண்ணும்போது எஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆகும். அப்போ ஒரு எக்ஸ் மைனஸ் 2 வரும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 3 வரும். தென் தட் இஸ் ஈக்குவல் டு எல்சியம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் 2x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2x மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4. அதாவது ஒவ்வொரு டேர்ம் கொண்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 2x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 2 இன்ட்டு 2 என்னது மைனஸ் 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ், 3 இன்ட்டு எக்ஸ் 3x, நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் ஷார்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3xல் வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் பண்ணான்னா என்ன வரும் ப்ளஸ் 2x மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 7 டிவைடட் பை x plus 3 into என்னது x minus 2. ஓகே, இப்போ equal to இது திருப்பியும் பாருங்கள் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 7. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணான்னு சொன்னால் இது ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். தேர்டு சம் பாருங்கள். எக்ஸ் கியூப் டிவைடட் பை
divided by x minus y plus y cube divided by என்னது இருக்கு y minus x. ஓகே, இப்போ என்னது இருக்குது x cube divided by x minus x plus y cube divided by y minus x. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் இந்த எல்சி எடுக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் க்யூப் இதை வந்து திருப்பி போடணும். அப்போ சைன் சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் இங்கே என்ன ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் என்னது எக்ஸ் மைனஸ் ஒய். அதாவது இந்த மைனஸை வந்து காமனாக எடுக்கிறோம். அப்போ மைனஸ் ஆகிடும். இங்கே இது எக்ஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒய் வந்து மைனஸ் ஆகிடும். மேலே வந்து ஒய் க்யூப். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் க்யூப் டிவைடட் பை இப்போ எல்சிஎம் வந்து ரெண்டுக்குமே வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ மேலே என்ன வருதுன்னு பாருங்கள், எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப். இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ஃபார்முலா என்னது, எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை என்னது எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் பண்ண ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், சிம்பிளிஃபை 2x + 1 by x minus 2 x minus 4 minus 2x square minus 5x plus 2 divided by x minus 4. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா அதே எல்சிஎம் எடுத்துட்டோம் எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x இன்ட்டு எக்ஸ் என்னது வருது 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2x இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4x. 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ். 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2x ஸ்கொயர் 2 மைனஸ் 4x 1 இன்ட்டு எக்ஸ் 1x 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2. அப்புறம் இது எல்லாமே இந்த மைனஸால் உள்ள ஃபுல்லாக இன்ட்டு பண்ணிவிடுங்க. மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 2. ஓகே, இந்த மைனஸால் என்ன செய்யுங்க, உள்ள எல்லாம் இன்ட்டு பண்ணிவிடுங்க. மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்சிஎம் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இந்த டேர்மெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் 4x. இப்போ 5 ப்ளஸ் 5x ப்ளஸ் எக்ஸ் என்னன்னா 6x. 6xல் 4xை மைனஸ் பண்ணிங்கன்னா 2x. இப்போ மைனஸ் 2 என்ன வரும் மைனஸ் 4. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறோம். 5x ப்ளஸ் எக்ஸ் 6x வரும். 6xல் 4 மைனஸ் பண்ணோன்னா 2x. மைனஸ் 2 மைனஸ் 4. ஓகே, தென் ஹியர்ஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 4 இங்கே என்ன வருது, therefore 2x minus 4. இது வேணும்னு சொன்னால் நம்ம 2 காமனாக எடுக்கலாம். 2 காமனாக எடுத்தாலும் இது அப்படியே தான் இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள்.